வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் டிவி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகுதுன்னா அதை எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையுமே வந்து ஸ்மார்ட் டிவி, அதாவது ஆண்ட்ராய்ட் டிவி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த சிஆர்டி டிவிஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாத்து வீட்லையுமே மேக்ஸிமம் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் டிவிஸை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப நிறைய ஆப்ஸ்கள், அதுக்கப்புறம் உங்கள் டிவி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து டிவி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு மூவ் ஆகுறீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியில் வந்து சவுண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சவுண்ட் பட்டனை அழுத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உடனே உங்கள் டிவியில் வந்து சவுண்ட் ஏறாது. ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்க, இல்லைன்னா ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கிற சஜஷன் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பட்டனை அழுத்தினாலும் வந்து குறிப்பிட்ட ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேவிகேட் ஆக போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போகிறப்ப எப்படி வந்து உங்கள் டிவியை வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் நார்மல் ஸ்பீடுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி வந்து உங்கள் டிவியில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் ஆண்ட்ராய்ட் டிவி தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு மூவ் பண்ணுறப்போ, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் டிவி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ரொம்ப ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய டிவி வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிவியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. தேவையில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவியோட மெமரி வந்து அதிகமாக வந்து யூசேஜ் ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆப்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹோம், டிஸ்கவரி, ஆப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிவியில் வந்து என்னென்ன ஆப்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ எந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா அந்த ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேயே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எந்த ஆப் உங்களுக்கு தேவைப்படல அப்படிங்கிறதோ அந்த ஆப்பு மேலே வந்து நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து உங்கள் இப்போ சென்டர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன், மூவ், ஆட் டு ஃபேவரட், இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் இந்த மாதிரி இருக்கும். அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிவியில் இருக்கக்கூடிய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். டிஃபால்ட்டாக ஒரு சில ஆப்ஸ் வந்து உங்கள் டிவிலே வர்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, இப்போ அமேசான் ப்ரைம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்கள் டிவிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி தான் வரும். அந்த ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்கள் டிவியில் வந்து இன்ஸ்டால் ஆகி தான் வரும். அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ்லாம் வந்து விட்டுருங்க. உங்கள் டிவியில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆப் ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க, அந்த ஆப்பை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி வந்து உங்களோட டிவியை வந்து ஸ்பீடப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே வந்து ஆப்ஸுக்கு திரும்பி போயிட்டு மேலே இன்புட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டிவைஸ் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோ உங்கள் டிவியில் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா 11 GB ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. டிஃபால்ட்டாக ஒரு சில டிவிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வாங்கியிருந்த டிவிலெலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து 3 GB 4 GB இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டிவியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நிறையா வருது. அதாவது உங்களுக்கு எந்த ஆப்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் பண்ணுறப்போ இல்லைனா வந்து சவுண்டு இந்த மாதிரி வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஸுக்கு வந்து எவ்வளோ ஜிபி எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிபி எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். கீழே வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா கேட்ச் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேட்ச் டேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியில் ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சில டேட்டாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெமரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம்.
கேஷ் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் த கேஷ் டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த கேஷ் டேட்டா வந்து கிளியர் ஆயிரும். ஒன்ஸ் இந்த டேட்டா வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் டிவி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் சவுண்ட் வைக்கிறதோ ஒரு ஆப்லேருந்து நேவிகேட்டாக இன்னொரு ஆப்புக்கு போகிறதோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும். இந்த கேஷ் டேட்டா அப்படிங்கிறத கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிவி வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக டிவி எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பீடுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து உங்கள் டிவியில் ஒரு மாதத்துக்கு ஒரு தாட்டியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் டேட்டாவை வந்து டெலீட் பண்ணிட்டே இருங்க. டெலீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிவி வந்து நார்மலாக வந்து எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இந்த கேஷ் டேட்டாவில் நிறைய டேட்டாக்கு வந்து உட்கார வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் டேட்டா வந்து 15 நாளைக்கு ஒரு தாட்டி இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணி விட்ருங்க. அதாவது ரொம்ப இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டிவியில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷ் டேட்டா வந்து டெலீட் பண்ணிடலாம். அது 4GB இருக்குது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 5GB இருக்குது. இந்த மாதிரியான டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்போ மெமரி வந்து அதிகமாக எடுக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். அந்த மாதிரி டிவியில் இந்த மாதிரி கேஷ் டேட்டா வந்து கிளியர் பண்ணி விட்ருங்க. ஒரு 10GB 12GB 16GB ஆனால் இந்த மெமரி ஸ்பேஸுக்கு இருக்கக்கூடிய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. உங்கள் டிவியில் நிறைய நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய கேஷ் டேட்டா வந்து கிளியர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிளியர் பண்ணுறப்போ உங்களுடைய டிவி வந்து திரும்பவும் வந்து புதுசாக ஒரு டிவி வாங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை ஏதாவது சோஷியல் நெட்டில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.